வணக்கம். இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி பண்ண போறோம். இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. நான் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம அந்த கொத்தமல்லிய குட்டி குட்டியா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அதோட பச்சை மிளகாய், பூண்டு அதை ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து அதை வதக்கிக்கலாம். இப்போ அது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அது அதிக நேரம் வேகணும்னு கிடையாது, சும்மா 2 பெரட்டு பெரட்டுனாவே அது வதங்கிடும் நல்லா. அதோட ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ கொத்தமல்லி தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம், வெறும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ கடைசியா புளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப நல்லா அந்த கொத்தமல்லி ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டி சட்னியை தாளிச்சுக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சம் சீரகம் அது போட்டதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்க போறோம்.